ஐயா வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இப்போ தேர்தல் முடிஞ்சு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றுறாரு. இப்ப 40 நாள கடந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுக அதிமுகவை தாண்டி இப்ப இங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கு. பல இதை கடந்து இந்த மாநகராட்சி துறையில பாத்தீங்கன்னு சொன்னா இது வரைக்கும் எந்த ஒரு குற்றவாளிகளும், அதாவது ஊழல் குற்றவாளிகளோ, இப்ப மேயர் பிரியாடுத்தினா அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. இங்க இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டடங்கள்லாம் அவ்வளவு ஊழல்லாம் நடந்திருக்குது. ஆனா இதை பத்தி எல்லாம் எதுவும் கருத்தில் கொள்ளாம சட்டசபையில உட்காந்துக்கிட்டு சைகை காட்டுறதும் அப்பாவை காணுன்றதும் இது எப்படிப்பட்ட போக்கா இருக்கும்? இல்ல இப்போ அந்தந்த 234 தொகுதியிலும் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அந்த ஒரு எம்எல்ஏ கூட அந்த துறையில அந்த தொகுதியில வேலை செஞ்சதா ஒரு இதுவே இல்லையே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இருக்கிற வில்லிவாக்க பகுதியில ஆதவர்ஜுனா தான் எம்எல்ஏவா இருக்காரு, பிளஸ் மினிஸ்டராவும் இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இதுல இந்த தாவேக ஆட்சியில நீங்க நல்லதை எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா மொத்த குற்றவாளிகளின் கூடாரமே இந்த தாவேகதான்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். திருந்தறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்குது? நீங்க இன்னைக்கு பதிவாகிற மொத்த வழக்குமே பாலியல் வழக்காகட்டும், போதைப் பொருள் வழக்காகட்டும், லஞ்சம் வாங்குறது வழக்காகட்டும், கட்ட பஞ்சாயத்து வழக்காகட்டும், பெண்களை கற்பழிப்பு வழக்காகட்டும், பாலியல் வழக்காகட்டும், எதுவா வேணாலும் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் முக்காவாசி 100 பேர்ல 70-80 பேருக்கு மேல தாவேகால தான் இருக்கிறான். ஸோ இந்த கட்சியை மொத்த குற்றவாளிகளாலையும் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் இந்த தாவேகா கூட்டம்ன்றது நிரூபிக்கப்பட்ட உண்மையா இருக்குது. இது நான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இன்னைக்கு பதிவாயிருக்கிற வழக்குகளை நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். இது ஒண்ணு எதிர்கட்சி சுமத்துற குற்றச்சாட்டுலாம் நீங்க சொல்ல தேவையில்ல. எல்லாம் நீங்க எல்லா செய்தி ஊடகங்கள்லயும், அதாவது இவனுங்க காசை வாங்கிட்டு செய்தி போடுற இதே நாய்ங்க தான் இந்த செய்தியும் போடுறாங்க. அதனால இதுல நான் பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்களே போய் அந்த வழக்குகளை எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சென்னை கார்பரேஷனை பத்தி சொல்றீங்க, சென்னை மாநகராட்சியை பத்தி. சென்னை மாநகராட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மேயர் பதவின்றதே ஊழலின் தலைமையிடம். அதாவது எம்எல்ஏ, முதலமைச்சர் எம்எல்ஏன்னு உட்கார்ந்து கொள்ளடிச்சது போதாதுன்னு சொல்லி இன்னும் மைக்ரோ பினான்ஸ் சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ள போய் கட்டமைச்சு அதுல கொள்ளடிக்கிறது எப்படின்றதுதான் இந்த மேயரு, கவுன்சிலர் இவங்க எல்லாமே. இல்ல, இன்னும் ஒரு 11 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அது தேவையில்லாத ஆணிங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்த உள்ளாட்சி அமைப்புன்றது ஒரு தேவையில்லாத ஆணி. அது ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது 10 வருஷம் இல்லாம தானே இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்தது, உண்மையிலே நிம்மதியா இருந்தது. நான்லாம் இப்ப வீடு கட்டும் போது எந்த தொந்தரவும் கிடையாது. இன்னைக்கு போய் நீங்க வீடு கட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு போய் ஒரு வீடு அப்ரூவல் வாங்குங்க பார்ப்போம். அந்த கவுன்சிலருக்கு வாக்கரிசி போடாம உங்களால எதுவும் வாங்க முடியாது. அந்த கவுன்சிலருக்கு வாக்கரிசி போடாம உங்க சொந்த நிலத்துல ஒரு குழி கூட தோண்ட முடியாது. அந்த கவுன்சிலருக்கு வாக்கரிசி இல்லாம ஒரு மணல் ஜல்லியை கொண்டாந்து ஒரு தெருவில் இறக்க முடியாது. அந்த கவுன்சிலருக்கு நீங்க வாக்கரிசி போடாம ஒரு ஃப்ளோரிங் கூட நீங்க சிமெண்ட் போட முடியாது, கான்கிரீட் போட முடியாது. எல்லாமே அவன் வாய்க்கரிசி போட்டு தான் நீ ஒன்னொன்னே செய்யணும். இதுக்கு இந்த லோக்கல் புரோக்கர் தான் இந்த கவுன்சிலரை தவிர மக்களுக்கு நலன் செய்யறவன் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல் எதுக்குங்க? இந்த அமைப்பு எதுக்கு? முதலமைச்சர், எம்எல்ஏ, அமைச்சர், அப்புறம் ஐஏஎஸ் ஆபீசர், அவனுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு அரசு ஊழியர்கள், கார்பரேஷனை விட்டுடுங்க, அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் எதுக்கு? நாக்கு வலிக்க இருக்காங்களா? இவங்க எல்லாம் போதான்னு சொல்லி இவனுங்க வேற. இது ஒரு கொள்ளை கூட்டம், அது ஒரு கொள்ளை கூட்டம். இப்ப மக்கள் யாருக்கு தாண்டா பயந்து மக்கள் வாழணுமா, பயப்படணுமா? என்னடா இது? கொள்ளை அடிக்கிறதுக்குன்னே நீங்க ஒண்ணா புதுசா கண்டுபிடிப்பீங்க. இந்த என்னைய கேட்டீங்கன்னா இந்த வரப்போற உள்ளாட்சி தேர்தல் தேவையே கிடையாது. உள்ளாட்சிய நீங்க மொத்தமா தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒழுங்கான தமிழ்நாடு அரசு இருக்குல்ல, அந்த தமிழ்நாடு அரசு மொத்தத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுமைகளை வச்சு அந்த வேலைகளை செய்யலாம். அதுவே போதுமானதா இருக்கும். அது இது தெருவுக்குள்ள திருடுறான்ல, அதையாவது குறைக்கும். இந்த கவுன்சிலர் இருக்கிறான் பாருங்க, அவன் ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் திருடுவான். அதை குறைக்கலாம். இல்ல, இப்ப நீங்க இருக்கிற வில்லிவாக்க பகுதியில எப்படி இருக்கு? வில்லிவாக்க பகுதி அப்படிதாங்க. வில்லிவாக்க பகுதியில நம்ம அவர் பேர் என்னது, திமுக கவுன்சிலர் தான் இருக்காரு, கூபி ஜெயின் இருக்காரு. அவரு எப்படி தியாக செம்மலா? மாசம் சம்பளம் வாங்கிதான் அவளை சொத்து சேர்த்திருக்காரா? போய் அவர் சொத்து மதிப்பை போய் பாருங்க. அவரு ஒரு அரசாங்கமே நடத்திட்டு இருக்காரு. நீங்க போய் அவரை போய் இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா ஆளுங்கட்சி இல்லாதனால இன்னைக்கு வேணா நீங்க போய் பார்க்கலாம். மத்த நாள்ல பாருங்க, இந்த
சென்னை மாநகரத்தோடைய முதலமைச்சரே அவர்தான். அந்த அளவுக்கு அவருக்கு பவரு, அந்த அளவுக்கு அரசாங்க ஊழியர்கள் வந்து கூல கும்பிடு போடுறது என்ன? ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாத்தணும்னா கூட அந்த ஏஇ போய் அவன் காலில் விழுந்து கிடக்கணும். நமக்கு போய் இந்த இடத்துல போய் ஸ்ட்ரீட் லைட் போடுங்க, இந்த இடத்துல குப்பை எடுக்கல, இந்த இடத்துல சாக்கடை அடைச்சுன்னு போய் சொன்னா, அவன் போய் ஐயா அங்க ஸ்ட்ரீட் லைட் மாத்தணும் ஐயா, ஐயா அங்க சாக்கடை அடைச்சிருக்குது ஐயா, ஐயா அங்க தண்ணி வரலையா, தண்ணி விடலாமா வேணாம் ஐயா, இவர் பர்மிஷன் கொடுக்கணும். அவரு வந்து அந்த அந்த பூத் இருக்குல்ல, அந்த பூத் வார்டு, அந்த வார்டு வந்து நம்ம கட்சிக்கு சார்பு நிலையில உள்ள வார்டான்னு பாப்பாரு. இவர் பார்த்து அதுக்கு செய்யணுமா வேணாமான்னு இவர் முடிவு எடுப்பாரு. டேய் நீ யாரு நீயே ஒரு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கியா? இதுதாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இதுதான் வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய இந்த கவுன்சிலர்கள் இங்க தேவையே கிடையாது. ஒழுங்கான தூய ஆட்சி, தூய சக்தின்றல்ல, தமிழ்நாடு அரசுல இருந்து செஞ்சு காட்டுங்க. இந்த ஊராட்சி, உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சி இந்த அமைப்பு தேவையே கிடையாது. இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பாத்தீங்கன்னாக்க, மின்சார வாரியத்துல யாரும் வந்து இறங்கி ரோட்ல போராடல எங்களுக்கு பதவி உயர்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து ஒரு 100 பேர் 150 பேர் வந்தாங்க பதவி உயர்வு பண்றோம். ஏன் பதவி உயர்வுனா, அது வந்து ஒரு இவங்களெல்லாம் நம்ம பகச்சுக்கிட்டனாலதான் நமக்கு வந்து இந்த மின்வெட்டு அதிகமா இருக்குது. அப்ப அவங்களெல்லாம் நம்ம வந்து பதவி உயர்வு கொடுத்து மனசை குளிர வச்சுட்டோம்னா நமக்கு சார்பு நிலை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை. ஆனா இப்போ மின்வெட்டு இருக்கு. மின்வெட்டு காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யடான்னா உள்ள இருக்கிறவன அவன் மனசை குளிர வச்சிட்டு இருக்கிற. அப்போ உனக்கு ஆட்சி செய்ய தெரியலன்னு தானே அர்த்தம். உன் அதிகாரத்துக்கு மதிப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு அரசாங்கம்னா உனக்கு கட்டுப்பட்டவனா தான் அந்த ஊழியர் இருக்கணும். ஊழியருக்கு கட்டுப்பட்டது அரசாங்கம். அது எப்படி திமுகவுக்கு ஃபேவரா இருக்கிறவன் தான் அரசாங்கத்துல வேலை செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? அப்ப அரசாங்கம் அவ்வளவு தொம்மையா இருக்குது. ஒரு ஊழியரை கட்டுப்படுத்த முடியலன்னா நீ எப்படி ஒரு நாட்டை கட்டுப்படுத்துவ? இப்ப துப்புரவுத்துறை 13 நாள் போராடினாங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வருதுன்றதுனால அவங்களை அடிச்சு கிடிச்சு எல்லாம் இது பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்க, திமுக ஆட்சிக்கு எதிராக போராடுறாங்கன்னு உடனே வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு வந்து நின்னாங்க, போட்டோ எடுத்தானுங்க, பரபரப்பாங்கனானுங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதே தூய்மை தொழிலாளர்களுடைய கோரிக்கை, முக்கிய கோரிக்கையான தங்களை நிரந்தர பணியாளர்கள் ஆக்கணுன்றதுதான், தங்களை வந்து தனியாருக்கு தார வைக்க கூடாதுன்றது அவங்களுடைய முதன்மை கோரிக்கையாவே இருந்துச்சு. ஆனா இந்த ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே மாசத்துல அந்த தூய்மை பணியாளர் பணியை தனியாருக்கு கொடுக்க போறன்றத கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இப்ப இவன் வந்து நீ என்னத்த சாதிச்ச? ஏன்டா பொய் சொல்றீங்க? எதை செய்ய முடியுமோ அந்த உண்மையை பேசு. பொய் எதுக்கு சொல்ற? பொய் சொல்லியே இன்னைக்கு மக்களை பொய் சொல்லி அவங்கள மதிமயங்க செஞ்சு நீ ஆட்சியை புடிச்சிட்ட. இனி ஆட்சி தான் வந்துருச்சுல, அதிகாரம் வந்துருச்சுல, குறைஞ்சபட்சம் அந்த மக்களுக்கான எது நலமோ அதை செஞ்சுட்டு போங்க. மீண்டும் பொய் சொல்லி மக்களை ஏமாத்த வேண்டிய அந்த பாவ மூட்டையை சுமக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை. நன்றி.